பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த ஒவ்வொரு இடங்கள்லையும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் பொய்யுரையாத தேவன். அவர்னால பொய் சொல்லவே முடியாது. அதனால இந்த நாள்ல அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டவர்களாய் வாக்குத்தத்தத்தோடு கூட அவர் உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கை செய்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்றைக்கும் நீங்க வார்த்தையில இளைப்பாற பழகிக்கோங்க. வார்த்தையில இளைப்பாறும் பொழுது நம்மளுக்குள்ளாக ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் பாருங்க. அப்படி நம்ம இளைப்பாறும் போது லைஃபை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை துரத்திக்கிட்டே வந்தாலும் நன்மையும் கிருபையும் தான் உங்களை தொடரும் இயேசுவின் நாமத்தினால. பிரச்சனைகள் உங்களை தொடராது இயேசுவின் நாமத்தினால. வியாதிகளும் பலவீனங்களும் உங்களை தொடராது. ஒரே ஒரு சாய்ஸ், நீங்க கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் முன்னாடி வைக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை தொடராது இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளின் சத்தியத்துக்குள்ளாக நம்ம போவோம். கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீங்க எங்கெல்லாம் வெட்கம் அனுபவித்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவர் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, பாருங்க, ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் நம்மளுடைய விசுவாசத்தின் தகப்பன், நம்மளுடைய முற்பிதா. பாருங்க, இந்த ஆபிரகாம் ஒரு சாதாரண பொம்மைகளை செய்து விற்கிற ஒரு வியாபாரி. பாருங்க, விக்கிரகாராதனை மனுஷன். ஆனா கர்த்தர் இந்த மனுஷனை வைத்து நமக்கெல்லாம் விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த மனிதனை ஊர் என்கிற தேசத்திலிருந்து அழைத்தார். பாருங்க, இந்த மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி அவரோட சொந்த ஊரை விட்டு வெளியே வந்தாரு. பாருங்க, அப்ப என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம். இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம எத்தனையோ ஆண்டாண்டுகளா படிச்சு வர்றோம். ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் புதிய புதிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். பாருங்க, நான் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக பேசினார். என்னன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த 2 வசனங்களையும் வாசிப்போம். ஆதியாகமம் 12 2வது 3வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுகிற வார்த்தை என்னன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீங்க இன்னைக்கு ஒரு வேளை நினைச்சிருக்கலாம், நான் என்ன எங்கேயோ ஒரு மூலையில கிடக்குறேன், என்னாலெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்தே உள்ளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஒரு வேலை இருந்திருக்கலாம். அதனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அது மட்டும் இல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்மளுடைய பேரை என்ன பண்ணுவாரா, பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளை பேர் சொல்லி அழைத்தது மட்டும் இல்ல, நம்மளுடைய பேரை அவர் பெருமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அடுத்தது பாருங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எங்கேயும் வெளியே தெரியாம எங்கேயோ மூலையில கிடக்கிற நம்மளை எடுத்து ஆண்டவர் பெரிய ஜாதியாக்கி பேரை பெருமைப்படுத்தி நம்மளை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்க போறாராம் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்காரு. இதை நம்புங்க பிரியமானவர்களே, இப்படியே நடக்கும் பாருங்க. அடுத்தது 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே. நம்மளை யாராவது ஆசீர்வதிச்சா ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிப்பாங்கிறாரு. அடுத்தது, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நமக்குள்ள, நம்ம பேருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவர்னு பாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மளை என்ன சொல்லியிருக்காரு, பெயரை பெருமைப்படுத்துவேன். அது மட்டும் இல்ல பாருங்க, தொடர்ந்து வழி வழியா அடுத்தது ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் அவர் நிரூபித்து வராரு. பாருங்க, இன்னொரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. ஈசாக்கு, ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு, ஈசாக்கோட மகன் யாக்கோபு. இந்த ஈசாக்கு யாக்கோபை அழைத்து
அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுனால என்ன பண்ணிட்டா, யாக்கோபை கூப்பிட்டு நீ ஊரை விட்டு போயிரு, உங்க மாமா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது பல ஆசீர்வாதங்களை சொல்லி அனுப்புறாரு. அனுப்பும்போது இந்த யாக்கோபு தனியா வனாந்தரத்துல கல்ல தலைக்கு வச்சு படுத்திருக்காரு. அந்த இடத்துல கூட யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்றாரு பாருங்க. எப்படி ஒரு வாக்கு தத்துவம்னு பாருங்க. ஆதியாகமம் 28:15, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். எல்லாரும் என்ன சொல்லுவோம், இவன் ஒரு ஏமாத்துக்காரன், யாக்கோபுனாலே எத்தனை அர்த்தம், இவன் ஏன் அண்ணனை ஏமாத்திட்டு ஓடுறான், சேஷ்ட புத்திர பாகத்தையும் கூட இவன் ஏமாத்தி வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன், நான் உன்னோட கூட இருந்து. ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளுடைய முற்பிதாக்கள், சந்ததி சந்ததியா ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. கர்த்தர் வாக்கு பண்றாரு பாருங்க. அவர் எவ்வளவு கிருபையுள்ள தேவன்னு பாருங்களேன். இதே யாக்கோப கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. நான் உன்னோடு கூட இருப்பேன், ஏன்னா இவனுக்குள்ள பின்னாடி வர்ற சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. இந்த யாக்கோபுல இருந்து மகா பெரிய யோசேப்பு எழும்ப போறான். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்து இந்த யாக்கோப ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அவிசுவாசம், சந்தேகம், பயத்துல நீங்க பீடிக்கப்பட்டிருந்தீங்க. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனேன்னு ஒருவேளை நீங்க குற்ற உணர்வுக்குள்ள போய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா மாட்டேனா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து திரும்பவுமா படித்து அதை இருதயத்துக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. இந்த யாக்கோபு அண்ணனை ஏமாத்திட்டு ஓடுற யாக்கோபை பார்த்து கர்த்தர் பேசுறாரு பாருங்க. நான் அவன் கள்ள தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்கிறான், அந்த தூக்கத்துல ஆண்டவர் பேசுறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, நீ போற, நான் உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு வர சொல்றாரு. இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. இந்த வாக்கு தத்துவம் ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் பாருங்க. ஒரு முறை எங்க வீடு லாக் ஆனப்போ நான் ஆலயத்துல போய் உட்கார்ந்துருக்கிறேன். என்ன செய்யறதுன்னே தெரியாம அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பேங்க்குக்கு போகணுமா, கோர்ட்டுக்கு போகணுமா, லாயரை பார்க்கணுமா, வீடு லாக் ஆயிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா ஆலயத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன், லாஸ்ட் பெஞ்சில் அமைதியா உட்கார்ந்துருக்கிறேன் பாருங்க. ஒரு சனிக்கிழமை நான் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கேன். உள்ள வந்து உட்காரும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையில என்னோட கூட பேசினார். நான் முன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீ உன்னோட வீட்டுக்கு நீ திரும்பி வருவ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு அப்படியே ஆண்டவர் உள்ளத்துக்குள்ள இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இருதயத்துக்குள்ள வேதனை தான், தாங்க முடியாத வேதனை. இனி அடுத்தது என்ன பண்ண போறோம், பணத்துக்கு என்ன பண்ண போறோம். ஆனா கர்த்தர் நான் கவலைப்படுறதுக்கு முன்னாடி என் கண்ணீரை கண்ட தேவன் முன்னாடி இந்த வார்த்தை கொடுத்துட்டாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து திரும்பவும் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு பேசினாரு பாருங்க. இதை எத்தனை முறை சொன்னாலும், ஆண்டாண்டுகளா சொன்னாலும் இந்த வார்த்தை மாறவே மாறாது. வார்த்தை கொடுத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். உங்க இருதயத்தின் அங்கலாய்ப்புகளையும் நீங்க வெட்கம் அனுபவித்த எல்லா காரியங்களையும் அவர் பார்த்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சந்தோஷம் சமாதானத்தோடு கூட எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணிட்டாருன்னா அதை நிறைவேற்றுவதில் எப்படி இவர்களுக்கு நான் நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. இந்த அம்மாக்கு, இந்த பொண்ணுக்கு, இவங்க என்னை தேடிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு நான் என்ன நன்மையை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய்
அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. வார்த்தையை நம்புங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க, அவர் மேல விசுவாசமாயிருங்கள். பாருங்க, நம்ம இந்த காரியத்துல உண்மையுள்ளவர்களா இருக்கும் பொழுது வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிக்கிற தேவனாயிருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏன்னா பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க வெட்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர்னா, வாக்கு மாறாத தேவன், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் பாருங்க, யோவேல் 2வது அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசித்து முடிப்போம். 25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஐயோ, இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில வீணா போயிருச்சே, இத்தனை வருஷம் நான் வெட்கம் அனுபவிச்சுட்டேனேன்னு ஒருவேளை நீங்க கலங்கி தவித்து கொண்டிருந்தீங்கன்னு அப்படின்னா, நீங்க 10 வருஷம் உங்க வாழ்க்கையில வீணா போயிருச்சு. அந்த 10 வருஷத்தின் விளைவை அவர் உங்களுக்கு திரும்ப அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் அப்படியே பேசியிருக்காரு பாருங்க. முசுக்கொட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் எல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். 26வது வசனம் பாருங்க, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெட்கம் அனுபவித்த அந்த வருஷங்களின் விளைவையெல்லாம் அவர் உங்களுக்கு திரும்ப அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மலையை நினைச்சுக்கோங்க, மலை மேல நிற்கும் போது நீங்க ஏறி போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மலை மேல நின்றுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி ஏறி வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. கர்த்தர் உங்களை அப்படியே படிப்படியா ஏற்றி மேலே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படி ஏறி வந்தோன்னு நம்மளுக்கே தெரியல. கர்த்தர் நம்மளை கொண்டு போய் அப்படி நிறுத்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்க. நீங்க வெட்கப்பட்டு போனதில்லை. வெட்கப்பட்டு போன வருஷங்களுக்கான எல்லா விளைவையும் அவர் உங்களுக்கு திரும்ப சேர்த்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஜனங்கள் உங்க மடியில கொண்டு வந்து கொட்டும்படியாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். சந்தோஷம் சமாதானத்தோட இந்த நாளை தொடங்குங்க. வார்த்தைகளை நம்புங்க, விசுவாசிங்க. அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.